திரும்பவும் அதே தப்ப பண்ணாதே. இது ஏதோ ஒரு நடிகன் அரசியலுக்கு வந்து மகுடம் சூட்டிக்கிட்ட வெறும் சினிமா கதை கிடையாது. இது அதைவிட ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட். இப்போவே உன் கண்ணை மூடி சுத்தி இருக்கிற சத்தத்தை கவனி. எல்லாரும் கத்துறாங்க, கொண்டாடுறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. ஆனா அந்த ஆரவாரத்துக்கு நடுவுல நீ மட்டும் ஒரு வாரியரா அமைதியா நின்னு ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மெஜாரிட்டிக்கு தேவையான 118 எம்எல்ஏ சப்போர்ட் கிடைச்சாச்சு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அண்ட் விசிகே ஆதரவோடு விஜய் முதலமைச்சர் ஆகிறார். விஜய் ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அந்த பழைய சிஸ்டம் அவரை உள்ள ஜெயிக்க விட்டுருக்கே, அதுதான் இங்க ரகசியம். இந்த மாற்றத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பவர் மூவை கத்துக்க போறியா? இப்போவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணு. காலங்காலமா கோட்டைக்குள்ளேயே சுத்திட்டு இருந்த சில குடும்பங்களோட சாம்ராஜ்யம் இப்போ ஆட்டம் கண்டிருக்கு. இல்ல, இந்த மாற்றத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பவர் மூவை கத்துக்க போறியா? நீ இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை படிச்சுட்டு யாரோ ஒருத்தர் வருவார், என் வாழ்க்கையை மாத்துவார் அப்படின்னு காத்துட்டு இருந்தா உன்னை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாரும் இல்ல. ஏன்னா எந்த ஒரு தனி மனிதனும் சிஸ்டத்தை மாத்த முடியாது. அந்த சிஸ்டத்தோட ஓட்டைய கண்டுபிடிச்சு அதை உடைக்கிறவன் தான் தலைவன். கண்ணாரியை பார். அங்கே நிக்கிறவன் ஒரு வேடிக்கை பார்க்கிறவனா இல்ல வேட்டையாடுறவனா? உன் ரத்தத்துல அந்த வேகம் இருக்கா? இந்த வீடியோவை பாக்குற ஆயிரக்கணக்கான பேர்ல நீயும் ஒரு வேடிக்கை பார்க்கிறவனா மட்டும் இருக்காது. இந்த உலகத்துல வீரனா தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு அறிவோன் வாரியர் ஸ்குவாட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏன் மத்த பிரம்மாண்டமான கட்சிகள் எல்லாம் சரிஞ்சதுன்னு நினைக்கிற? ஏன் டிவிக்கே உள்ள வர முடிஞ்சது? இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்கு. மக்கள் இப்போ கோவமா இல்ல, மக்கள் ரொம்ப சோர்வா இருக்காங்க. ஒரே கரப்ஷன் ஸ்டோரி, அதே குடும்ப அரசியல். வருஷம் 2026 ஆகிடுச்சு, ஆனா நீ இன்னும் 1980 மாடல் அரசியலை வச்சுக்கிட்டு நான் தான் உன் தலைவன் அப்படின்னு சொன்னா இந்த டிஜிட்டல் ஜெனரேஷன் உன்னை தூக்கி குப்பையில போட்டுரும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. Every revolution slowly becomes the next establishment. வரலாறை திருப்பி பார். ஒரு காலத்துல புரட்சின்னு ஆரம்பிச்ச எல்லாமே ஒரு கட்டத்துல அதே ஊழல் சாக்கடையில தான் போய் விழுந்திருக்கு. இப்போ இருக்கிற இந்த புது வேகம் இன்னும் 5 வருஷத்துல பழசாகும். அப்போ நீ என்ன பண்ணுவ? பழைய ராஜா போயிட்டு புது ராஜா வந்தா மட்டும் உன் தட்டுல சாப்பாடு தானா வந்து விழுந்துருமா? உன் பேங்க் பேலன்ஸ் தானா ஏறிடுமா? முட்டாளா இருக்காதே. நீ ஒரு வாரியரா இருந்தா அரசியல் மாற்றத்தை உன் வாழ்க்கைய முன்னேத்துற ஒரு லெவரேஜா பயன்படுத்த கத்துக்கணும். உன்னோட 3 தலைமுறைக்கு கிடைக்காத வாய்ப்பு உனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. நம்மால் கேள்வி கேட்கவே முடியாத ஜமீன்தார்களும் ரவுடிகளும் பணக்காரர்களும் பாரம்பரிய அரசியல்வாதிகளும் ஆலமரமாய் கோலோச்சிய இடத்தில் டிவிகே எனும் புதிய விதை நம்பிக்கையாய் முளைச்சிருக்கு. தமிழ்நாடு இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கிராஸ் ரோட்ஸ்ல இருக்கு. ஒரு பக்கம் பழைய சென்டிமெண்ட், இன்னொரு பக்கம் குளோபல் ஆம்பிஷன். நீ எந்த பக்கம் நிக்க போற? சாதாரண ஆடா இருக்க போறியா இல்ல கூட்டத்தை வழி நடத்துற சிங்கமா இருக்க போறியா? பீகாரை விட தமிழ்நாடு முன்னாடி இருக்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி இருந்தா உன் அறிவு அவ்வளவுதான். அது ஒரு பேசிக் தகுதி. ஒரு உண்மையான வாரியர் தன்னை விட பலவீனமானவன் கூட போட்டி போட மாட்டான். அவன் சிங்கப்பூர் கூடவும் சவுத் கொரியா கூடவும் போட்டி போடுவான். அந்த லெவலுக்கு உன் சிந்தனை இருக்கா? நாம இப்போ நேர்மையா ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி உண்மைய பேசுவோம். தமிழ்நாட்டோட இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு மேஜிக் காரணம் இல்ல. காங்கிரஸ் போட்ட இண்டஸ்ட்ரியல் பவுண்டேஷன், டிஎம்கே கொண்டு வந்த எஜுகேஷன் ஆக்சஸ், ஏடிஎம்கே பண்ண வெல்ஃபேர் டெலிவரி, இது எல்லாம் சேர்ந்துதான் நம்மள இந்தியாவோட எக்கனாமிக் பவர் ஹவுஸா மாத்திருக்கு. இது 50 வருஷமா செங்கலா கட்டின ஒரு சிஸ்டம். ஆனா இப்போ அந்த பலமான கட்டிடத்துல கூடவே ஒரு டெட்லி வைரஸ் ஏறிடுச்சு. அதுதான் டைனஸ்டி பாலிடிக்ஸ் மற்றும் நார்மலைஸ்ட் கரப்ஷன். ஒரு காலத்துல ஊழல் பண்ணா மக்கள் பயப்படுவாங்க, அருவருப்பா பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு அது ஒரு நெட்வொர்க் கல்ச்சர் ஆகிடுச்சு. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை நடக்கணும்னா பணம் கொடுக்கறது தப்புன்னு இப்போ யாருமே நினைக்கிறது இல்ல. அதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீயும் நானும் மழுங்கி போய் நிக்கிறோம். இங்கே ஒரு நிமிஷம் நில்லு, உன்னை நீயே செக் பண்ணிக்கோ. ஒரு சமூகம் வெறும் ஊழலால மட்டும் அழியாது. ஆனா அந்த ஊழல் எப்போ நார்மல் ஆகுதோ அப்போ அந்த சமூகம் மொத்தமா கொலாப்ஸ் ஆகிடும். உன் வீட்டுல இருக்கிற கரையான நீ கவனிக்காம விட்டா மொத்த வீடும் உனக்கு தெரியாமலேயே பொலன்னு விழுந்துரும். இப்போ விஜய் முன்னாடி இருக்கிற சவால் டிஎம்கேவோ இல்ல ஏடிஎம்கேவோ கிடையாது. அவருக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் பவர் அப்படின்ற ஒரு போதை. எதிர்கட்சியில இருக்கும்போது பேசுறது ரொம்ப ஈஸி. அப்போ எல்லாரும் சுத்தமானவங்களா புனிதர்களா தெரிவாங்க. ஆனா அதிகாரம் உன் கைக்கு வந்த பிறகு உன்னை சுத்தி 1000 பேர் காக்கா பிடிக்க நிக்கும் போதுதான் உன்னோட உண்மையான கேரக்டர் வெளியே வரும். டிவிக்கே இப்போ கிடைச்சிருக்கிறது ஒரு ஹோப் விக்டரி. மக்கள் ஒரு நம்பிக்கையில ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை
அவர் ஒரு எம்பரரா இருந்து காப்பாத்துவாரா இல்ல அந்த பவர் அப்படின்ற பூதம் அவரை முழுங்கிடுமா? நீயும் உன் வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு போகும்போது இதே சவாலை சந்திப்ப. உனக்கு அதிகாரம் வரும்போது நீ ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவியா இல்ல நீயும் அதே ஊழல் சாக்கடையில போய் விழுந்து ஒரு சராசரி ஆளா மறைஞ்சு போவியா? கேள்வி கேளு. நீ ஒரு சப்போர்ட்டரா இல்ல ஒரு பிளைண்ட் பிலீவரா? ஏன்னா ஒரு இயக்கம் எதிரியோட தாக்குதல்ல என்னைக்குமே அழியாது. அது தனக்குள்ள உருவாகிற அகங்காரத்துல தான் அழியும். ஒரு ராஜா போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி பிளான் போடுவான். ஆனா ஒரு சக்கரவர்த்தி அந்த ராஜ்யத்தை எப்படி ஆள போறோன்ற சிஸ்டத்தை உருவாக்குவான். விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் அவரோட முதல் 100 நாட்கள் தான். ஏன்னா அந்த 100 நாள்ல அவர் எடுக்கிற முடிவு தான் தீர்மானிக்கும். நம்ம புது சிஎம் என்ன செய்யணும்? Warrior strategy number 1. Show return on investment. மத்த ஆட்சியாளர்கள் மாதிரி அதிகாரத்தை தக்க வைக்க மக்களை நாசம் பண்ணாம வாழ்க்கை தரத்தை பொருளாதாரத்தை உயர்த்துற திட்டத்தை செயல்படுத்தணும். அந்த திட்டத்தோட உண்மையான ரிசல்ட் சொல்லுங்க, முட்டு கொடுக்காதீங்க. Warrior strategy number 2. Fast anti-corruption courts. இங்கே ஒரு ஊழல் வழக்கு நடந்தா அது 20 வருஷம் இருக்கும். நமக்கு தேவை இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். 6 மாசத்துல தீர்ப்பு வரணும். தப்பு பண்ணவன் உன் சொந்த தம்பியா இருந்தாலும் தூக்கி உள்ள போடணும். அந்த தைரியம் டிவிகேக்கு இருக்கா? அப்படி இருந்தா டிவிகே ஆட்சி ஒரு மாபெரும் புரட்சி. அப்படி இல்ல டிவிகேவோட எம்எல்ஏவும் கொள்கை பிடிப்பு இல்லாம வழக்கமான ஊழல் குடும்ப அரசியல்ல போன நம்ம நாடு நாசமாதான் போகும். Warrior strategy number 3. Internal democracy. ஒரு கட்சி குடும்ப சொத்தா மாறுனா அந்த நிமிஷமே அந்த இயக்கம் செத்து போச்சுன்னு அர்த்தம். டிவிகேயும் ஒரு ஃபேமிலி சென்டர்ட் மூவ்மெண்டா மாறுனா கேம் ஓவர். கண்ணாடியை பார். நீயும் உன் வாழ்க்கையில் ஒரு டீமை லீட் பண்ணும்போது உன்னை சுத்தி எல்லாத்துக்கும் தலையற்றவங்களை வச்சுக்காது. உன்கிட்ட கேள்வி கேட்கிற வாரியர்ஸை உருவாக்கு. ஒரு தலைவன் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவான், குடும்ப பிசினஸ் இல்ல. இப்போ நான் சொல்ல போறதுதான் தமிழ்நாட்டோட ரியல் கேம் சேஞ்சர், தி குளோபல் ஆம்பிஷன். வெறும் இலவசங்களை கொடுத்து மக்களை பிச்சைக்காரனா மாத்துறது அரசியல் கிடையாது. மக்களை உலகத்தோட போட்டி போட வைக்கிறது தான் உண்மையான லீடர்ஷிப். தமிழ்நாடு ஒரு மேனுஃபேக்சரிங் சூப்பர் பவரா மாறணும். சைனா விட்டு வெளியே வர்ற இண்டஸ்ட்ரீஸை நாம பிடிக்கணும். இவி, செமிகண்டக்டர், ஏஐ ஹார்ட்வேர், ரோபாட்டிக்ஸ், இதுல எல்லாம் நாம தான் கிங்கா இருக்கணும். யோசிச்சு பார், நம்ம பசங்க பெங்களூருக்கோ ஹன்ஸ்பாத்துக்கோ வேலை தேடி ஓடக்கூடாது. உலகமே தமிழ்நாட்டை நோக்கி வேலை தேடி வரணும். நம்ம பசங்க வேலை கொடுக்கிற இடத்துல இருக்கணும். டிகிரி ஃபேக்டரிஸை மூடிட்டு ஸ்கில் ஹப்ஸை ஆரம்பிக்கணும். ஏஐ யுகம் வந்துருச்சு. நீ இன்னும் பழைய சிலபஸை படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தா நீ ஒரு வாரியர் கிடையாது, நீ ஒரு விக்டிம். உன் வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு. உனக்கு ஒரு சேலஞ்ச். யூபி, பீகாரை விட முன்னாடி இருக்கோன்னு பெருமைப்படுறத நிறுத்து. சிங்கப்பூர் கூட போட்டி போடு. ஆனா வரலாறு நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. எல்லா இயக்கமும் ஆரம்பத்துல சுத்தமா தான் இருக்கும். ஆனா போக போக ஹீரோ வர்ஷிப் அப்படின்ற நோய் அந்த இயக்கத்தை அழிச்சிரும். தலைவனுக்கு கை தட்டுறது ஈஸி. ஆனா அந்த தலைவன் தப்பு பண்ணும்போது இது தப்பு அப்படின்னு கேட்கறது தான் உண்மையான ஜனநாயகம். ஐடியாலஜி பார்ட்டி ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சின்ன நல்லது பண்ணா கூட தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. ஊழல் வந்தா முட்டு கொடுத்துட்டு நிப்பங்க. அதுதான் பிரச்சனையே. நீ மாறணும். உன் சிந்தனை மாறணும். ஒரு வாரியர் அரசியல வெறும் செய்தியா பார்க்க மாட்டான், ஒரு வேட்டையன் மாதிரி கவனிப்பா. தமிழ்நாடு இப்போ ஒரு முக்கியமான பாதையில இருக்கு. ஒரு பாதை பழைய ஊழல், வெறும் புதுமுகம். இன்னொரு பாதை நேர்மையான நிர்வாகம், குளோபல் ஆம்பிஷன். இது விஜய் கிட்ட மட்டும் இல்ல, உன் கையில இருக்கு. இந்த கருத்து உனக்குள்ள ஒரு நெருப்பை உண்டாக்கி இருந்தா கமெண்ட்ல வாரியர் அப்படின்னு டைப் பண்ணு. நம்ம வாரியர் ஸ்குவாட்ல இணைஞ்சதுக்கு நன்றி. அடுத்த பவர்ஃபுல் வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் வேட்டையை தொடரு.